கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூன் மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய மன்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அன்பு குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம். தொடர்ந்து ஜெபம் செய்யறதுக்கு தானியேல் தான் நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காங்க. ஏன்னா அவரு எல்லாரும் பார்க்கும்படியா தன்னுடைய வீட்டு ஜன்னலை திறந்து வச்சு ஒரு நாளைக்கு 3 times அவர் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் செஞ்சாங்க. இத பார்த்த அவருடைய எதிரிகள் கோபம் அடைஞ்சு அவரை சிங்கங்களின் குகையில தூக்கி போட்டாங்க. ஆனாலும் தானியேல் தேவன் மேல வச்சிருந்த மகா பெரிய நம்பிக்கையினால தேவன் அவரை சிங்கங்களின் பற்களுக்கு தப்பு வச்சு ஆச்சரியமா காப்பாத்தினாங்க. கர்த்தர் இயேசுவும் நம்ம கிட்ட நீங்கள் சோதனைக்குள்ளாகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காங்க. இயேசு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமா பெற்றுக்கொண்ட பலத்தினாலதான் எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சு மரணம் வரை தேவனுக்கு உண்மையாகவே இருக்க முடிஞ்சது. ஜெபம் அப்படிங்கிறது தேவனோட நாம பேசும் ஒரு அழகான உறவு. நாம எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனோட பேசிட்டே இருக்கணும். இதுக்கு பேருதான் இடைவிடாமல் ஜெபம் செய்யறது. எனவே குழந்தைகளே, தானியேலையும் இயேசுவையும் போல நாமும் ஜெபம் செய்ய தவறக்கூடாது. நமக்கு ஆபத்து வரும்போதும் சோதனைகள் வரும்போதும் நாம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்தை கேட்கும் தேவன் நமக்கு தேவையான பலத்தை தந்து நம்மளை எப்போதுமே பாதுகாப்பாரு. நாமும் எதுக்கும் பயப்படாம தேவனுக்கு விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக வாழணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா தானியேலையும் இயேசுவையும் போல நாமும் தினமும் ஜெபம் செய்யணும்னு மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. பாய்.